Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சுவையான கேரமல் புட்டிங் எப்படி செய்ய போறோம்ன்றத பார்க்க போறோம். சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேரமல் புட்டிங் செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கேரமல் புட்டிங்க்கு 1 கப் மில்க் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு சுகர் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சுகர் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மில்க் அண்ட் சுகர் மிக்ஸ் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆறி இருக்குது. அதை இன்னொரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 3 eggs ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை இப்போ கிராக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸை ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வெனிலா எசன்ஸ் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். வெனிலா எசன்ஸ் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு விஸ்க் எடுத்து இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எக் நல்லா டிசால்வ் ஆகிற வரையும் பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா பீட் பண்ணியாச்சு. எக்கும் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. இதை ஒரு சைடு வச்சுக்கலாம். இப்போ நம்ம புட்டிங்கை போர் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கப்ஸில் பட்டரை நல்லா தடவி வச்சுக்கலாம். இப்போ பட்டர் எல்லாம் நல்லா தடவியாச்சு. அடுத்தது நம்ம கேரமல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கேரமல் செய்யறதுக்கு 1/2 கப் சுகரை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹீட்டை ஆன் பண்ணிக்கலாம். ஹீட்டை ஆன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். நிறைய ஆட் பண்ணிங்கன்னா சுகர் சிரப் ஆகிடும். இப்போ கொஞ்சம் திக்கன் ஆகுது. இந்த டைமில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது லைட் ப்ரௌன் கலரில் வரும்போது நம்ம ஹீட்டை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கேரமல் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் ஆகுது. ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கணும்.
இப்போ நம்மளோட கேரமல் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணலாம். நம்ம ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி பட்டர் தறி வச்ச பவுலில் நம்ம ரெடி பண்ண கேரமலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேரமெல்ல ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்ச நேரம் செட் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்தது நம்மக்கிட்ட இப்போ ஓவன் இல்லை, அதனால நம்ம வந்து இதை ஸ்டீம் பண்ணி தான் நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து ஹீட்டை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி வந்து இப்போ பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒயர் ரேக்கை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட தண்ணி வந்து கொதிக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. நம்ம இந்த ஒயர் ரேக்கை அதில் வச்சிடலாம். ஒயர் ரேக்கை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கேரமல் நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்ஸை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், பாதி இருந்தால் போதும். இப்போ நம்மளோட தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ இதை வந்து அதில் நம்ம வச்சிடலாம். இப்போ நம்மளோட தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம இப்போ அந்த புட்டிங்கை நம்ம இதில் வச்சு பேக் பண்ணிடலாம். சென்டரில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது இப்போ 20 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் பேக் ஆகணும். ஸோ நம்ம 20 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம். இப்போது நம்ம புட்டிங் வச்சு 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணி புட்டிங் வந்து பேக் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். பேக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக்கை வச்சு நடுவில் குத்தி பாருங்கள். குத்தி பார்க்கும்போது டூத் பிக்கில் எதுவும் இல்லாமல் வந்துடுச்சுன்னா பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட புட்டிங் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஹீட்டை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம புட்டிங்கை வந்து வெளியில் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போ நம்மளோட புட்டிங் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஆறணும். இப்போ நம்மளோட புட்டிங் வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். தட்ஸ் இட் கைஸ். நம்மளோட புட்டிங் இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுவையான கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். That's it for the video guys. Until then it's Soumya. அது வரைக்கும் என்னோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.